விஜய் சொன்னார். விஜய் வந்து என்டிஏ கூட நான் கூட்டணியே இல்லை, எல்லா கண்டவர்களும் உளறி கொண்டு இருக்கிறார்கள். என்டிஏ கூட நாங்கள் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. திமுக எப்படி எங்களுக்கு எதிரியோ அதே மாதிரி என்டிஏவும் எதிரி. நாங்கள் தனித்து தான் நிற்போம், எங்கள் தலைமை ஏற்றுவர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் விஜயை. இல்லை ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள், நான் வந்து கரெக்டுங்க அப்படின்னு நான் கவனம் தரேன். ஆனால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட அன்னைக்கு பேசின 5 பேரில் ஒருத்தர் இங்கே ஆதவ அர்ஜுன் கிடையாது, இல்லாமல் ஒரு 4-5 பேர் வச்சு ஒரு கூட்டம் போயிருக்கு. அதனால் விஜய், நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் குழப்பத்திலே இருக்கார். தனியாக நிற்போமா போயிடுவோமா அப்படின்னு. இந்த குழப்பத்தை தீர்க்கும் மாமருந்து தான் இந்த மாதிரி விசாரணைகள்லாம். அதனால் விஜய்க்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லப்படும். அவர் தனியாக நின்று இந்த 234 தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டு இன்னும் பாருங்களேன், நல்லா பாருங்கள். எனக்கு இன்னொன்றும் தோணுது, இவ்வளோ லேசியாக இருக்காங்கல்ல, இந்த லேசினஸ், இந்த பயம் இல்லாத தன்மை எப்படி வரும்? கொஷின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னா படிக்கவே மாட்டீங்க. படுறா நீ காலைல இருந்து படி, ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணு, எனக்கு கொஷின் பேப்பர் அவுட் ஆகிட நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருப்பீங்க. அப்போ கொஷின் பேப்பர் அவுட் ஆகுறதுன்றீங்க என்னது? என்டிஏ கூட்டணி ஒரு 40 சீட்டை வாங்கிக்கின்னு எப்பா நீ பார்த்துக்குப்பான்ட்டு கம்முன்னு எங்கெங்கே வரணும், டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுறேன், எனக்கு அது மட்டும் வரும் அப்படின்னு எதாவது பண்ணிட்டு கையே ஆட்டு போயிடலாம். மிச்சத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளை பார்த்துக்குவார், நயினார் பார்த்துக்குவார், எடப்பாடி பார்த்துக்குவார், அது போகும்.